ஏன்னு கேட்டாங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை என்ன பிரச்சனை? பிஜேபியா? திமுகவா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பேச்சு பொருளா இருக்குது. வேற கட்சிகள்லாம் எங்க இருக்கிறாங்க? நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய தாய்மொழி, தமிழ் மொழிய வந்து எங்களுடைய உயிர் மூச்சுங்கிறோம். அந்த உயிர் மூச்ச ஒருத்தன் பழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன் நான். இதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை திருமணம், விதவை மறுமணம் இது எல்லாரும் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இவர் ஒண்ணும் புதுசா பண்ணல. புரியுதுங்களா? இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க இல்லையா? இந்த மும்மொழி. தமிழ்நாட்டுல முதலாக இந்திக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதே ஈவேரா தான். அது தெரியுமா இவருக்கு விஜய்க்கு? இங்க நடந்துட்டு இருக்கிற சண்டையில, அந்த ஒரு படத்துல வடிவேலு அவரு சொல்லுவார்ல, நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். அந்த மாரி, ஐயோ நம்மளும் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நம்மள பத்தி எவனுமே பேச மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு இவரா உள்ள வந்திருக்காரு இப்போ. ஏன்னு கேட்டாங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை என்ன பிரச்சனை? பிஜேபியா? திமுகவா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பேச்சு பொருளா இருக்குது. வேற கட்சிகள்லாம் எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நிற்கக்கூடிய கட்சி என்ன? பிஜேபி. தமிழர்களை வந்து இருட்டடிப்பு பண்ணி, அவங்கள அடிமையாக்கி, முட்டாள்களாக்கி, கொடி பிடிக்கவும், பேனர் ஒட்டுறக்கும், அதாவது போஸ்ட் ஒட்டுறக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுக. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். இதை தவிர வேறு இன்னைக்கு என்ன பேச்சு பொருள் இருக்குது சொல்லுங்கள்? அதனால் இவங்கெல்லாம் மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நாங்களும் இருக்கிறோன்னு காட்டிக்கிறதுக்காக இதுக்குள்ளே வர்றாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா கேள்வி கேட்டது என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். ஒரு கேடுகட்ட மனிதர், தமிழை வந்து காட்டு மிராண்டின்னு சொன்ன மனிதர், இந்த மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு மனிதர், எல்லா அரசு அலுவலகங்களையும் அவருடைய ஃபோட்டோவை மாட்டியிருக்காங்களே, அதை விட கேவலமாக வேறு என்ன இருக்குன்னு கேட்குறேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள்னு சொல்லிட்டார்.